வெங்காயம், தக்காளி இது எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அடிக்கடி பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ டைரெக்டாக சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வரும். இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கனில் இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போதே 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த சூடோடவே கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எப்போயாவது லேசியாக ஃபீல் பண்ணும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.